மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பரிதாபமான கேரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா அதுல ஒண்ணு ஏகலைவன், இன்னொன்னு கர்ணன்னு சொல்லலாம். இதுல ஏகலைவனை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஏகலைவன் வேடுவர் குலத்துல பிறந்தவன். இவனுக்கு வில்வித்தையை கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இதனால துரோணாச்சாரியார்ட்ட வில்வித்தையை கத்துக்கிறதுக்காக குரு தட்சணையோட அவரை போய் பார்க்கறான். ஆனா துரோணரோ, நீ வேடுவன் குலத்துல பிறந்தவன், உனக்கு இந்த வில்வித்தையை கத்துத்தர மாட்டேன், சத்திரியர்களுக்கு மட்டும்தான் இதை கத்துத்தருவேன் அப்படின்னு மறுக்கிறாரு. இதனால ஏகலைவன் ரொம்பவும் வருத்தப்படுறான். இருந்தாலும் மனசை தளர விடாத ஏகலைவன் தன்னோட இருப்பிடத்துக்கு வந்து துரோணாச்சாரியார் மாதிரியே ஒரு சிலையை செய்யறான். அந்த சிலையையே தன்னோட குருவா நினைச்சு தினமும் வில்வித்தைய தானே கத்துக்கிறான். இந்த ஏகலைவன்ட்ட குரு பக்தியும் ஆர்வமும் ரொம்பவே இருந்ததுனால வில்வித்தையிலையும் போர்க்கலையிலையும் திறமையானவனா வெகு சீக்கிரமாவே உருவாகுறான். இந்த நிலையில துரோணர்கிட்ட பயிற்சி பெற்றுக்கிட்டு இருந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் காட்டுக்குள்ள வர்றாங்க. துரோணரை பொறுத்த வரைக்கும் இந்த வில்வித்தையில சிறந்தவன் அப்படின்னா அது அர்ஜுனன் மட்டும்தான். இதனாலதான் அர்ஜுனனை வில்லுக்கு விஜயன் அப்படின்னும் நம்ம சொல்றோம். மற்றவங்களை காட்டிலும் அர்ஜுனன் ரொம்பவும் திறமைசாலியா இருந்ததுனால துரோணரும் அவனுக்கு ஏகப்பட்ட வித்தைகளை கத்து கொடுக்கிறாரு. மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்காத வித்தைகளையும் அவனுக்கு கத்து கொடுத்து அவனை தனித்துவமான வில்வித்தைக்காரனா மாத்துறாரு. மற்றவங்க யாரும் அர்ஜுனனோட சிறந்தவனா இருந்துடக்கூடாது அப்படின்றதுலயும் துரோணர் ரொம்பவே கவனமா இருந்தாரு. இந்த காட்டுக்கு வேட்டைக்கு வந்ததுல அர்ஜுனனும் ஒருத்தன். இவங்க காட்டுக்கு வேட்டையாட வரும்போது எப்பவுமே நாய்களையும் கூட்டிட்டு வருவாங்க. இந்த நாய்கள்ல ஒண்ணு தெரியாதனமா ஏகலைவன் வில்வித்தை செய்யற இடத்துக்கு போயிருச்சு. தன்னோட வில்லாற்றல் மூலமா ஏகலைவன் அந்த நாயோட வாயை கட்டுறான். இப்படி வாய் கட்டப்பட்ட நிலையிலேயே அந்த நாய் துரோணரும் ராஜகுமாரர்களும் இருக்கிற இடத்துக்கு வருது. இத பார்த்த எல்லாரும் ஆச்சரியத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க. இவ்வளவு திறமையான வீரன் இந்த காட்டுக்குள்ள யார் இருக்கா அப்படின்ற ஆர்வம் அவங்களுக்கு மேலோங்குது. அந்த ஆர்வத்தோடைய எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா தேடி அதை ஏகலைவன் தான் செஞ்சான் அப்படின்றத கண்டுபிடிச்சு துரோணர்ட்டையும் சொல்றாங்க. இதை கேட்ட ஆச்சரியமான துரோணர், இவ்வளவு திறமையான வீரனை நானே போய் பார்த்தாதான் நல்லா இருக்கும், அதனால நானே போய் பார்க்கிறேன் அப்படின்னு அவனை தேடி போறாரு. துரோணரை பார்த்த ஏகலைவன் பெரு மகிழ்ச்சியில அவரை வணங்கி உபசரிக்கிறான். இதெல்லாம் கண்டுக்காத துரோணர் போன வேகத்திலேயே நாயோட வாயை கட்டுற வித்தைய உனக்கு யாரு கத்து கொடுத்தா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஏகலைவன், என்னோட குரு தான் கத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்றான். துரோணரும் ரொம்ப ஆர்வமா யார் அந்த குரு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஏகலைவன், என்னோட எழுத்தாப்புல நிக்கிறீங்களே நீங்க தான் என்னோட குரு அப்படின்னு துரோணருக்கே சாக்கு கொடுக்கிறாரு. அர்ஜுனன் ஒருத்தவனை தவிர இந்த வித்தைய நான் யாருக்குமே கத்து கொடுக்கல, அது மட்டும் இல்லாம நீ என்னோட சீடனும் இல்ல, நீ என்கிட்ட எந்த வித்தையிலும் கத்துக்கிறவும் இல்ல, இப்படி இருக்க நீ எப்படி என்கிட்ட கத்துக்கிட்டேன்னு சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஏகலைவன், உங்க உருவத்தை ஒரு சிலையா செஞ்சு அந்த சிலைய தினமும் வணங்கிதான் இவ்வளவு வித்தைகளை நான் கத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. இதை கேட்ட துரோணர் ஆச்சரியத்தோட, அவ்வளவு குருபக்தியா உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, உங்கள்கிட்ட வில்வித்தையை கத்துக்கிறதுக்காக ரொம்பவே ஆர்வமா குருதட்சணையோட உங்களை பார்க்க வந்தேன். ஆனா நீங்க நான் வேடுவன் குலத்துல பிறந்தேன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு கத்துத்தர முடியாது அப்படின்னு மறுத்துட்டீங்க. அதனாலதான் உங்களை மாதிரியே ஒரு சிலையை செஞ்சு அதன் மூலமா இவ்வளவு வித்தைகளை கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஏகலைவன் சொல்றாரு. இதை கேட்ட துரோணர், ஓ அப்படியா, என்னோட வித்தைகள் எல்லாம் நீ குருதட்சணையை இல்லாம கத்துக்கிட்ட, இருந்தாலும் நான் இப்போ குருதட்சணையா ஏதாச்சும் கேட்டா நீ தருவியா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஏகலைவன், எப்போ நீங்க என்னோட குரு, நான் உங்களோட சீடன் அப்படின்ற அங்கீகாரம் நீங்க கொடுத்தீங்களோ அப்பவே நீங்க என்ன கேட்டாலும் நான் தர்றதுக்கு ரெடி ஆயிட்டேன், அதனால என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்றான். அப்போ உன்னோட வலதுகை கட்ட வரல எனக்கு குருதட்சணையா தருவியா அப்படின்னு துரோணர் கேட்க, வலதுகை கட்ட வரல் இல்லைனா இதுக்கு மேல தன்னால வில்வித்தையே செய்ய முடியாது அப்படின்றது தெரிஞ்சிருந்தும் தன்னோட குரு மேல இருந்த அளவு கடந்த பக்தியினால அப்படியே ஆகட்டும் அப்படின்னு தன்னோட வலதுகை கட்ட வரலை வெட்டி அங்கேயே துரோணர் கையில கொடுக்கறான். இது ஒரு தகாத செயலா இருந்தாலும் துரோணரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சரியான செயல். இதன் மூலமா ஏகலைவன் கத்துக்கிட்ட நுணுக்கங்கள் எல்லாமே மறைஞ்சிரும். வேடுவனுக்கும் இந்த கால தேவையில்லை அப்படின்னு அவர் யோசிச்சாரு. அதே நேரம் எதிர்காலத்துல போர் ஏதாவது வந்துச்சுன்னா இவன் அந்த போர்ல நமக்கு எதிரி ஆயிட்டான்னா அது நமக்கு பெரிய அழிவை உண்டாக்கும். இப்படியெல்லாம் யோசிச்சுதான் துரோணர் இந்த கீழ்த்தரமான முடிவு எடுத்திருக்காரு. எது எப்படி இருந்தாலும் ஏகலைவன் இந்த ஒரு விஷயத்தின் மூலமா பெரிய புகழடைகிறான். இந்த கதையின் மூலமா ஏகலைவன் மகாபாரதத்துல எவ்வளவு பாவப்பட்ட கேரக்டர் அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே நேரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போடுற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நன்றி.